கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுத்த தலைப்பு இறை மக்களின் இறைப்பணி. அதற்கு வேறொரு வார்த்தை சொல்வதாயிருந்தால் விசுவாசிகள் செய்யும் ஊழியம். அதுதான் இறை மக்களின் இறைப்பணி. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படிக்கு கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள். திருச்சபை ரட்சிக்கப்படுகிறவர்களால் நிறைந்து அவர்கள் செய்கிற ஊழியம். அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருவசனம் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். எந்த வேலைக்காக? ஆதி திருச்சபை ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்து வந்தது. அதில் பந்தி விசாரிப்பு செய்வதிலே குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அப்பொழுது அப்போஸ்தலர்கள், நாங்கள் தேவ வசனத்தை போதிப்பதிலும் ஜெபத்திலும் நேரத்தை செலவிட வேண்டியதற்க இந்த பந்தி விசாரிப்பு காரியங்களை நாங்கள் செய்வது தகுதியல்ல. எனவே இந்த பந்தி விசாரிப்பு செய்வதற்கு நீங்கள் வேறு நபர்களை நியமித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் 7 பேரை தெரிந்து கொண்டு நியமித்துக் கொண்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றவர்கள். பந்தி விசாரிப்பு செய்வதற்கு இப்படிப்பட்ட ஆட்கள் வேண்டுமா? ஆம், ஆதி திருச்சபை ரட்சிக்கப்பட்ட திருச்சபை. அந்த திருச்சபையிலே ஒரு வேலையை செய்வதற்கு பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றவர்கள் தேவைப்பட்டார்கள். ஒரு சமயத்துல ஒரு திருச்சபைக்கு நான் போயிருந்தேன். அப்பொழுது அங்குள்ள ஒரு மூப்பர் இடத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த திருச்சபையின் முக்கிய பொறுப்பிலே நான் தான் பல வருடங்கள் இருக்கிறேன். நானும் எனது மச்சனரும் மாத்தி இருப்போம். இப்பொழுது நன்றாக படித்த 4 இளைஞர்கள் எழும்பி எங்களுக்கு எதிராக தேர்தலில் நிக்கிறாங்க. ஐயா, அவங்களுக்கு என்னையா தெரியும்? ஒரு பேருக்கு பிரியாணி போடணும் அப்படின்னா எத்தனை கிலோ அரிசி போடணும், எவ்வளவு கறி போடணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமா? இந்த திருச்சபையில யாராரு எவ்வளவு காணிக்க கொடுப்பாங்கன்னு தெரியுமா? எந்த பண்டிகைக்கெல்லாம் நாம தோரணம் கட்டுவோம், எந்த பண்டிகைகளுக்கெல்லாம் எப்படி அலங்காரம் பண்ணுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமா? எந்தெந்த வீடுகளுக்கு சென்றால் அவர்கள் எவ்வளவு காணிக்கை கொடுப்பார்கள், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? இப்படி எதுவும் தெரியாம வாலிப பையங்க இந்த திருச்சபைக்கு மூப்பர்களாய் வந்தால் என்ன ஆகும் என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், ஆண்டவர் பேதுருவை அழைத்து திருச்சபையை பராமரிக்கும்படிக்கு பொறுப்பை ஒப்படைக்கும் போது அவரிடத்திலே என்ன தகுதியா எதிர்பார்த்தார் என்று கேட்டேன். எனக்கு பைபிள் சமாச்சாரங்கள்லாம் அவ்வளவு தெரியாதியா அப்படின்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். ஐயா, இந்த திருச்சபையில் எல்லாரையும் விட நீங்கள் அதிகமாய் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீர்களா என்று கேட்டேன். நேசிக்காம என்ன, நானும் கொஞ்சம் நேசிக்கத்தான் செய்தேன். ஐயா, இந்த தேவாலயத்தை விட்டு பெந்தைக்கோஸ்தைக்காரங்க கலாண்டு போன அநேக ஆத்மாக்கள் உண்டு. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாம அவர்களுடைய பொய்களை நம்பி திருச்சபை விட்டு போன அநேக ஆத்மாக்கள் உண்டு. அவர்களையெல்லாம் நீங்கள் எப்பொழுதாவது நம்ம சபைக்கு வாங்க, நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி கூப்பிட்டு இருக்கீங்களா? அது நிறைய பேர் போயிட்டாங்க. போனவங்க போட்டோம், இருக்கவங்களை நம்ம பார்த்தா போதும் அப்படின்னு சொன்னார். நல்ல கரிசனை உள்ள மூப்பரா இருக்கிறாரே என்று. ஐயா, வேதாகமத்தை அதிகம் கற்றுக்கொண்டு யாராவது ஏதாவது சந்தேகம் கேட்டா சொல்லுவீங்களா? அதுக்கு ஐயர் இருக்கிறாரு. அநேக பேர் விசுவாசத்தில் சோர்ந்து போயிருக்கிறார்கள். நீங்க ஐயாவோடு சேர்ந்து அப்படிப்பட்டவர்களுக்காக போய் ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசத்தை மேம்படுத்துவதற்கு ஏதாவது செய்திருக்கிறீர்களா? நீங்க கேட்கறதெல்லாம் வித்தியாசம் இருக்கியா. இந்த மாதிரி காரியங்கள்லாம் சபை மூப்பர்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஐயா, வியாதேஸ்வரர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபிப்பதற்காவது ஊழியக்காரர்களோடு போயிருக்கிறீர்களா? இல்ல, அவரவருக்கு 1000 பிரச்சனை உண்டு. ஒவ்வொருத்தையும் பிரச்சனையும் நாம தான் பார்க்கணுமா என்று அவர் சொன்னார். அப்படியானால் இந்த சோறு கூட தெரிஞ்சவங்க அவங்க மூப்பரா இருந்தா சபை நல்லா சோறு சாப்பிட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவதோடு நின்றுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க எப்படி மேற்பட்டு வருவாங்க? ஆண்டவரே, திருச்சபை மீது கண்ணோக்கமாயிரும். எப்பொழுது பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் நிறைந்தவர்களாய் நற்சாட்சி பெற்றவர்கள் மூப்பர்களாய் எழும்புவார்கள். அப்போது அந்த திருச்சபை ஆதி திருச்சபையை போல ரட்சிக்கப்பட்டவர்களால் நிறைந்திருக்கும் என்று நான் ஜெபித்துக் கொண்டேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்டது இறை மக்கள் செய்யும் ஊழியம். ஆம், ரட்சிக்கப்பட்டவர்களை மட்டும் நான் கர்த்தரை கொண்டு சொல்லுகின்றேன். ஜீவன் உள்ளவர்களைத்தான் தேவகுமாரன் தம்முடைய சபையில சேர்த்து கொண்டே வந்தார்.
எனவே ஜீவனுள்ள திருச்சபையில் ஜீவனுள்ள உறுப்பினர்களுக்கு அவர்கள் செய்யும் ஊழியம் என்ன? அநேகம் பேரு ஐயா நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அநேக சமயத்தில் செய்திகளை கேட்டிருக்கிறோம், ஊழியத்துக்கு கொடுப்போம், நாங்கள் என்னையா ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி நான் சொன்னேன், நமக்குள்ளே தேவ அக்கினி இருந்தால் அது அருகில் உள்ளவர்களை பாதித்துக் கொண்டே இருக்கும். நீங்கள் வாழும் இடங்களிலே, குடும்பத்திலே, சமூகத்திலே, உங்கள் தெருவிலே நீங்கள் அங்கு இருப்பதே மற்றவர்களை பாதித்துக் கொண்டே இருக்கும். அவர்கள் சுவிசேஷத்தின் நற்கந்தத்தை உணர்வார்கள். சிலருக்கு துர்க்கந்தமாயிருப்பீர்கள், சிலருக்கு நற்கந்தமாயிருப்பீர்கள். ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி அவன் மலையின் மேல் இருக்கிற பட்டணம், அது மறைந்திருக்க மாட்டாது. வேலை ஸ்தலத்திலும் சரி, அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடும் சரி, அவர்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் இருப்பார்கள், அது மறைந்திருக்க மாட்டாது. நமக்குள்ளே தேவ அக்கினி இருந்தால் அது பக்கத்தில் இருப்பவர்களை பாதித்துக் கொண்டே இருக்கும். அநேக பொருட்களை அடுக்கி வைத்துக் கொண்டே வரும்போது சூடாக இருக்கும் ஒரு அயன் பாக்ஸை தூக்கி பொருட்களோடு வைத்து விடுவோமா? வைத்தால் என்ன ஆகும்? அயன் பாக்ஸ் இருக்கும், ஆனால் பக்கத்தில் இருப்பது பற்றிக் கொள்ளும். அப்படித்தான் கிறிஸ்தவனும் எங்கே சென்றாலும் அவனுக்குள்ளே இருக்கிற அக்கினி பக்கத்தில் இருப்பவர்களை பாதித்துக் கொண்டே இருக்கும். அது வெளிச்சத்தை கொடுக்கும், அது கதகதப்பு மூட்டும். அதுதான் ஊழியம். இந்த உலகத்தை மனம் திரும்ப பிடிக்கும், தேவகுமாரனை பற்றி கொள்ளும் பிடிக்கும் அழைக்கிறவர்கள் யார்? அதுதான் விசுவாசிகள். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களா? பெற்றிருந்தால் இருதயத்தின் நிறைவினால் உங்கள் வாய் பேசும். இருதயத்திலே தேவகுமாரன் வார்த்தைகளும் பெற்றுக்கொண்ட நல்ல அனுபவங்களும் நிறைந்திருந்தால் அதை குறித்து பேசுவோம். அப்படியானால் இறை மக்களின் இறைப்பணி என்பது அவர்கள் சாட்சியிடுவதில் துவங்குகிறது. தாங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தையும் தாங்கள் தேவகுமாரனிலே கண்டு கொண்டதையும் அவர்கள் மற்றவர்களுக்கு சாட்சிகளாக சொல்லுகிறார்கள். ஊழியக்காரர்களைப் போல எழும்பி தேசாதேசங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காவிட்டாலும் அவர்கள் இருக்கும் இடத்திலே அநேகரால் உற்று நோக்கப்படுகிறார்கள். அவர்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் அவர்கள் வாயின் வார்த்தைகளிலே வெளிப்படும். அவர்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு அவர்களை சும்மா இருக்க விடாது. இதுதான் இறை மக்களின் முதலாவது இறைப்பணி. இரண்டாவது, தாங்கள் எதற்கு தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஜீவன் இல்லாதவர்கள் ஜீவனற்றோர் தேசத்திலும், ஜீவன் உள்ளவர்கள் ஜீவன் உள்ளவர்களோடும் சேர்க்கப்படுவார்கள். அப்படியானால் இந்த உலகத்திலே நியாய தீர்ப்பு என்ற ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே தேவகுமாரன் இல்லாதவன் நித்திய நரகத்திலே தூக்கி போடப்படுவான். அவரை விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். எனவே நித்திய நரகத்துக்கு நாம் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வு விசுவாசிக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம் என்று உணர்ந்தால் அவன் வாய் சும்மா இருக்குமா? ரோட்ல போகும்போது ஒரு பாதாள சாக்கடையின் வாய் திறந்திருக்கிறது, நீங்கள் கிட்டத்துல போயிட்டீங்க, இன்னொரு 8 எடுத்து வச்சிருந்தீங்கன்னா இந்த குழாயில போய் அந்த குழாய்க்குள்ள வர வேண்டி இருந்திருக்கும். ஆனா விழித்து பார்த்து விட்டீர்கள், பாதாள சாக்கடை திறந்திருக்கிறது, நாம அதுல தப்பி வைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, இன்னும் பின்னால் வர்றவங்க விளட்டும் என்று சொல்லி நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்களா? உங்களுடையவர்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் உடனே நின்று ஐயோ ஒரு குழி திறந்திருக்கு விழுந்துடாதீங்க என்று எச்சரிப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் எதற்கு தப்பி வைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதற்கு உங்களுடையவர்களும் தப்பி வைக்கப்படணும். உங்களுடையவர்கள் அல்லாதவர்களும் கூட அங்க வந்தாங்கன்னா ஐயா விலகி போங்க, சாக்கடை திறந்திருக்கு என்று சொல்லுவீர்கள். நாம் மரணத்தின் குழிகளுக்கு நீங்களாக்கி தேவகுமாரனாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் உணர்ந்திருந்தோம் என்றால் அதை குறித்த எச்சரிப்பின் செய்தியை எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டே இருப்போம். மூன்றாவது, நாம் செல்லும் இடம் பெரியது, அதை உணர்ந்திருந்தோம் என்றால் பரலோகத்தை குறித்து பேசிக்கொண்டே இருப்போம். ஒரு பாஸ்டர் எப்படியாவது அமெரிக்காவுக்கு போய்விட வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருந்தார். அங்க போனா கிட்டத்தட்ட தங்கத்தை வெட்டி அள்ளிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது மாதிரி கதைகளை சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அவரை அங்கே அழைப்பார் யாரும் இல்லை. கடைசியாக இந்தியா வந்திருந்த அமெரிக்காவில் வசிக்கும் ஒருவரை பிடித்து கடுமையாக முயற்சி பண்ணி அமெரிக்கா செல்ல விசா வாங்கி விட்டார். இன்னும் 10 நாள்ல அவரு அமெரிக்காவுக்கு போகணும். அந்த 10 நாள் அவர் எதை குறித்து பேசுவார்? அமெரிக்கா தான், அங்க அப்படி இருக்கான் இப்படி இருக்கான். இவர் இந்த 10 நாளும் அமெரிக்காவை பற்றியே பேசிக்கொண்டிருப்பார். நாம் செல்லுகிற இடம் பெரிது என்று உணர்வோமாயில் அதை குறித்தே பேசுவோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது,
அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் எதை குறித்து பேசுவார்கள்? நாம் செல்லும் இடத்தை குறித்து பேசுவார்கள். கொலோசையர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மரித்து உயிர்த்தெழுந்த ஒரு அனுபவம், பாவத்துக்கு செத்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிற ரட்சிப்பின் அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நீங்க பெற்றிருந்தீர்கள் என்றால் கிறிஸ்து வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். நிறைய பேர் ஊழியம் செய்கிறவன் உட்பட பூமியில் உள்ளவைகளை தேடுகிறான். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. நற்செயல்கள் மூலமாக அநேக பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்க்க முடியும். அப்படி நிறைய பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. பரலோகத்தில் உள்ளவைகளை நாடுங்கள். அப்படியானால் இறை மக்களின் ஊழியத்தின் நோக்கம் என்ன? பரலோகத்தில் மிகுந்த பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது. கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நீங்களும் உங்கள் சந்ததிகளும் பெற்றுக்கொண்டது உண்மையானால் அது எல்லாருக்கும் கிடைக்கும்படிக்கு அவரை குறித்து சாட்சி சொல்லுங்க. எங்கே ஊழியம் நடைபெறுகிறது, எங்கே கர்த்தருக்கென்று செயல்கள் செய்யப்படுகிறது என்பதை விசாரித்து கரிசனையோடு கொடுத்து அதற்காக ஜெபிக்கிறவர்கள் திருச்சபையின் விசுவாசிகள். ஊழியம் செய்வதனால் நமக்கு கிடைக்கும் பலன் என்ன? முதலாவது, கர்த்தருடைய நாமத்தை குறித்து நீங்கள் சொல்லுகிறவர்களாக இருந்தால், உங்கள் வேலை ஸ்தலத்திலும் உங்களை சுற்று வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கும் சொல்லுவதாக இருந்தால் நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறீர்கள். அந்த பணியை நீங்கள் செய்வதற்கு முதலாவது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி என்ன தெரியுமா? உங்கள் பெயர்கள் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவகுமாரன் தம்முடைய சீசர்களை ஊழியத்துக்கு அனுப்பினார். ஊழியம் முடித்து அவர்கள் வந்து ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து, பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். உங்கள் மூலமாய் கிரியை செய்தால் உங்கள் நாமங்களை பரலோகத்தில் எழுதியிருக்கிறாரே, அந்த நம்பிக்கை தான் முதலாவது பலன். இரண்டாவது, யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கர்த்தருக்கென்று ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவனும் அதன் பலனை அடையாமற் போகான். கனம் பண்ணுகிறவர் யார்? பெரியவர். எப்படி கனம் பண்ணுவார்? தனது தகுதிக்கு ஏற்ப கனம் பண்ணுவார். மற்ற யாரும் பண்ண முடியாத அளவுக்கு அவர் கனம் பண்ணுவார். அந்த கனம் பரலோகத்திலே நிச்சயமாய் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு கர்த்தரை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருப்போம், சொல்லிக்கொண்டே இருப்போம். நாம் ஒவ்வொருவரும் சுவிசேஷகர்கள் தான். நாம் பெற்றுக்கொண்டதை பகிர்ந்தளிக்கிறவர்கள் தான். இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் கொடுக்கிறோம். நம்மிடத்தில் ஒன்று முக்கியமானது ஒன்று ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வசனங்கள் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தினீங்களா? மற்றவர்களுக்கு சொன்னீங்களா? அதை குறித்து பேசுனீங்களா? இதை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பார். அதைத்தான் பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. உங்களிடத்துல கர்த்தருடைய வேதத்தை ஒப்படைச்சிருக்கிறாரு. இதை கொண்டு எத்தனை பேருக்கு வழிகாட்டி இருக்கிறீர்கள்? அவருடைய வசனங்களை ஒப்படைத்திருக்கிறார். இந்த வசனங்களை எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறீங்க? இதை குறித்து கணக்கு கேட்பார். அப்படியானால் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ரட்சிக்கப்பட்ட ஜனம். அப்படியானால் இறை மக்கள் செய்யும் இறைப்பணி ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு சமூகத்திலும், ஒவ்வொரு ஆலயத்திலும், ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கிறது. அவர்கள் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவார்கள். நாம் எத்தனை ஆண்டுகளாக உறுப்பினர்களாக இருக்கிறோம்? எத்தனை பிரசங்கங்களை கேட்டிருக்கின்றோம்? எதையாகிலும் யாருக்காவது சொல்லி இருக்கிறோமா? எவனிடத்தில் அதிகம் ஒப்படைக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கணக்கு கேட்கப்படும். அதிக பிரசங்கம் கேட்கிறவங்க, அதிக கிருபையை பெற்றவங்க அதை மற்றவர்களுக்கும் எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை குறித்து கணக்கு கேட்கப்படும். எனவே நாம் பெற்றுக்கொண்டவர்களுக்காக நன்றி செலுத்தி நாம் இருக்கும் இடங்களிலே கர்த்தருடைய ஊழியங்களை செய்வோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.